ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டில் வறட்டிருமலுக்கு மருந்து எப்படி செய்கிறது, சளி வறட்டிருமல் ரெண்டுக்கும் மருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: சித்தரத்தை 10 கிராம், கருஞ்சீரகம் 5 கிராம், திப்பிலி 10 கிராம், அதிமதுரம் 10 கிராம். இதெல்லாம் பொடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக தேன் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பேனில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது பொடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். பொடி பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரும். இது ரொம்ப நல்ல மருந்துங்க. இப்போ ஒரு பேனில் சித்தரத்தை, அதிமதுரம், திப்பிலி இது மூணையும் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேணாம். இந்த மருந்தை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சளியோ வறட்டிருமலோ ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கருஞ்சீரகத்தை மட்டும் தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். இது குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிரும். ஸோ பார்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் ஆற விட்டாச்சு. இப்போ பொடி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு பொடி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பொடியை நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சளி இருமல் இருந்ததுன்னா நல்லா கேட்கும். இருமல் வறட்டிருமல் இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்போவே நிற்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லேகியம் மாதிரி வரும். இதை எடுத்து சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியை குடிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.